அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 2 தமிழ் பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம பாரதிதாசன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன, அந்த பாரதிதாசன் அப்படின்னு தான் சரியான ஆன்சர். அடையெடுத்து ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் எந்த இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் அப்படின்னா அடையெடுத்த ஆகு பெயர். பாசிலை பிரித்து எழுதுக அப்படின்னா பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிழையான கூற்றை கண்டறிக, அதாவது உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. ரைட்டு, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றிய லோகரத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 38 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ குரூப் 4 கூட பார்த்தீங்க அப்படின்னா 39 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் மிகாது அப்படின்றத வந்து நாமளாக வந்து 6th 7th இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றிய லோகரம், அதாவது குற்றிய லோகரம் குற்றிய லேகரம், அதை பற்றி 7th புக்கில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இலக்கணம்லாம் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றிய லோகரம்னா என்னது, வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்ற 3 எழுத்துக்கள் இருக்கும், 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை கேட்டிருக்காங்க. அடுத்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாய் கத்தும் மரபு வலு. ஸோ நாய் கத்துவது அப்படின்றது மரபு வலு. நாய் என்ன பண்ணும், குறைக்கும். அடுத்து வந்து பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். ஸோ இப்போ மேலே தான் பார்த்தோம், இரட்டை கிளவியில் என்ன பண்ணுது, வல்லினம் மிகாது. சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் என்ன பண்ணும், வல்லினம் மிகும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஆங்கில தமிழ் சொல். ஸோ செக் அப்படின்னா என்னது, காசோலை. ஃபைல் அப்படின்னா என்னது, கோப்பு. அடுத்து விசா அப்படின்றது இது நுழைவுச்சீட்டு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. அடுத்து வந்ததுன்னா அவன் பொன்னான் எவ்வகை பெயர். அவன் பொன்னான் அப்படின்னா பொருட்பெயர். அடுத்தது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது என்னது, இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. பெயரச்சம் அப்படின்னா ஆணு வரணும். ஓகேங்களா? தைத்த சட்டை அப்படின்றது பெயரச்சம். வந்து தந்தான் அப்படின்னா வந்து ஊனா ஊ மற்றும் ஈ வந்தால் என்னது, வினையச்சங்கள். குழல் கேட்டு மகிழ்ந்தான். குழல் அப்படின்றது வந்து ஒரு கருவி. ஓகேங்களா? ஸோ அதனால் இது என்னது, கருவியாகும் பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா எவ்வகை வினா அப்படின்னா குழல் வினா. குழல் வினானா ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா குழல் வினா. அரியா வினா அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது அரியா வினா. அறிவினானா நமக்கு தெரிஞ்ச கேள்வியை இன்னொருத்தர்கிட்ட தெரியுமா அப்படின்னு சோதிக்கிறது அறிவினா. ஐயா வினா அப்படின்னா ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது, ஒரு பயத்தோட பயம் அச்சம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கேட்குறதுக்கு பேர் தான் வந்து ஐயாவினா. ஏவல் வினா அப்படின்னா நீ கடைக்கு போவாயா அப்படின்னா நீயே போவேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, ஏவல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெறுவது அப்படின்னா இது என்னது, நெடிலடி அப்படின்றது 4 சீர்களை பெற்றிருக்கும். குரலடி வந்து 2 சீர்களை பெற்றிருக்கும். சிந்தியடி எத்தனை சீர்களை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையினார் படும் என்று கண்டறிக அப்படின்னா கலித்தலை. ஓகே, காயின் முன் நிறை வருவது என்னது, கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போன்மம் மான்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் அடி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா திருவள்ளுவம் மாலை. தீரா இடும்பை தருவது எனது ஆறாமை ஐயப்படுதல். ஸோ ஆராயாமல் ஒருவரிடம் சேரக்கூடாது, சேர்ந்ததுக்கப்புறம் அதை நினைத்து ஐயப்படக்கூடாது. அப்படி இருக்கிறது என்னது, வாழ்நாள் முழுவதும் தீராத அதாவது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருந்திருப்பார். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எனது நாலடியார். புறநானூறு நற்றிணை பரிபாடெல்லாம் எந்த 8 தொகை நூல்களில் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவர்தம். ரைட்டு. கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவுக்கு என்னது, காண்டம் அப்படின்னு பெயர். கம்பராமாயணத்தின் உட்பிரிவுக்கு காதை என்று அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம் ஒரு வழிநூல். அப்போ கம்பராமாயணத்தின் உட்பிரிவு என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இதுதான் தவறானது.
கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96. ஓகேங்களா. கம்பராமாயணத்தில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் தேம்பவானிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. தேம்பவானி 10th புக்கில் இருக்குது. ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்தது வந்து பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா என்னது? சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா என்னது? முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இந்த கொஸ்டின் வந்து இப்போ குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? பெரிய வாச்சான் பிள்ளை. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணவில்லாத சிறுமையின் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுதுன்னா திருநாவுக்கரசர். பெருஞ்சூளை நோயால் வந்து திருநாவுக்கரசர் வந்து பாதிக்கப்பட்ட போது அவருடைய தங்கை என்ன பண்ணுவாங்க? இவரை சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு வந்து மாற்றிடுவாங்க. பொருள் அறிந்து பொறுத்துக. ஒல்லை அப்படின்னா விரைவு. ஈறு அப்படின்னா எல்லை. மேதி அப்படின்னா எருமை. அங்கனர் அப்படின்னா சிவன். குருசு என்பதன் பொருள் என்னது? சிலுவை. குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் அப்படின்றவர் யார்? H.A. கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்தார்? யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். யார்? திருமலை நாயக்கருடைய அவையில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன பண்ணுறாரு? அலுவலராக பணிபுரிந்திருக்கார். பொருந்தாத இணையை கண்டறிய. ராஜராஜ சோழன் உலா அப்படின்றது ஒட்டக்கூத்தர். திருவெங்கடாந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் அப்படின்றது குமரகுரு. முக்கூடர் பல்லு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கூடர் பல்லு வந்து நாதங்குந்தனார் எழுதலை. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் இது. திருக்குறள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. கடிகைமுத்து புலவரின் மாணக்கர் யார்? உறும்புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியாக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். ஸோ இந்த பே. சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய கீதம் சொல்கிறோம்ல, ஸோ அதை எழுதினவர். இது வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்குது. ஸோ இவரை பற்றி நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அது இருக்கிறதே ஒரே பாடம் தான், 11th மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? நம்ம சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என்ற அழைப்பு உடுமலை நாராயணகவி. இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4ல் இப்போ கேட்டிருந்தாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம். ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து குரூப் 4ல் 3 கொஸ்டின்கள் வந்து கேட்டிருந்தாங்க. புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்தரியன் அப்படின்றவர் எழுதியிருந்திருப்பார். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று என்னது அப்படின்னா பெருநாரை. ஸோ முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னா புஷ்பவல்லி அப்படின்ற நாடகத்தில் என்ன பண்ணுறாரு? பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எடுத்து அதில் நடிக்கிறார். இயற்பெயர் கண்டறிக. பாரதியாரோட இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா யார்? ராஜகோபாலன். வாணிதாசன் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராஜுலு. ஓகேங்களா. வாணிதாசனுடைய இயற்பெயரானது அரங்கசாமி என்கிற எத்திராஜுலு. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று இழந்த ஒருவர் அவர் யார்? சுவாமிநாத ஐயர். இந்த கொஸ்டின் வந்து இப்போ இந்த குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. 4 கொஸ்டின். ஓகேங்களா. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43 நூல்கள் எழுதியிருக்கார். தேவநேய பாவனர் 43 நூல்கள் எழுதியிருக்கார். ஞானக்கண்ணாடி எனும் சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஞானக்கண்ணாடி. தட்சணமேரு ராஜராஜன் சோழனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் எந்த கோயிலை பார்த்த பிறகு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் 4 வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எல்லாருமே வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஃபைனல் கீவரில் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் என்னது? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா கலர் நிலம். பொறுத்துக. குறிஞ்சி அப்படின்றது என்னது? தொண்டகம். முல்லை அப்படின்றது ஏர்கோட்பறை. மருதம் அப்படின்றது மனம் முழா. பாலை அப்படின்றது துடி. பெரும்பொழுது மாதம். கார்காலம்னா என்னது? ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி தை. முதுவினிற் காலம் அப்படின்னா ஆனி ஆடி. குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை.
உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிருக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரையான் மற்றும் எறும்பு. ஓகேங்களா, கரையான் மற்றும் எறும்பு என்னது? உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். பிரித்தெழுதுக. வெறில்லை வேறு ப்ளஸ் இல்லை. வேறில்லை அப்படின்னா வேறு ப்ளஸ் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக்க மாற்றுக. வந்தான் அப்படின்னா எதிர்வினையாக மாற்றணும் அப்படின்னா வந்தான் அப்படின்றது எதிர்வினை என்னது? வந்திலான் அப்படின்றதான் எதிர்வினை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கிடையாது. ஸோ இல்லம் அப்படின்றது பொருந்தாத சொல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருளை வேறுபாட்டை சேர்க்க. பயம், கிளிதல், ஒரு பறவை அப்படின்றது. இதே மாதிரி 3 வார்த்தைகள் கொடுத்து கேட்கப்படுற கேள்விகள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தொடர்றது. ஓகேங்களா, இந்த குரூப் 4லேயும் ரிலேட்டட் இதே மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் கொடுத்து அதற்கான டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருந்தாங்க. அடுத்தது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? கோ. அடுத்தது பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிதலுக. பெரு அப்படின்றது வேர்ச்சொல். அடுத்து வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. வந்த பெயரச்சம் அப்படின்னாவே ஸோ மேலே ஒரு பெயரச்சம் பார்த்தோம், இப்போ ஒரு பெயரச்சம். ஓகேங்களா, 2 பெயரச்சம் கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி அமைத்துள்ளதை கண்டறிக. சே 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 ஃபஸ்ட் 2மே சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது டாவுக்கு அடுத்தது தான் பா வரும். ஓகேங்களா, அடுத்தது சே இல்லு லா, அடுத்து நான் 3 சொல்லி 2 சொல்லி நான் வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் சம்மந்தம் எல்லாம் கொடுத்துக்கணும். இது வந்து சொற்களை வந்து என்ன பண்ணுறது? மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படின்றது நம்ம வரிசைப்படுத்தணும். அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது கொள்ளையிலே வாழை பலா மாங்கனி குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவை எழுதுக. ஸோ விடைக்கேற்ற வினாவை கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ கொள்ளையிலே கொலுங்குபவனை யாவை அப்படின்றதான் இதுக்கான கேள்வி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து ஓமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்க கூம்பும் பருவத்து. பருவம் அப்படின்னா காலத்தை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தால். பிறவினை அப்படின்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா, அப்போ கற்பித்தால் அப்படின்றது என்னது? பிறவினை. பிசிறந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி தொடர் வாக்கியம். ஓகேங்களா, பிசிறந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. திருக்குறள் தேசனும் என்னும் பெரிதும் தொடர்பு உண்டு அப்படின்னா திருக்குறள் 7 என்னும் எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. பழக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுவோர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஸோ பழக்கற்றும் கல்லாதவர் யார்? உலகத்தோடு ஒட்டி வாழாதவரும் பழக்கற்றும் கல்லாதவர் தான். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவரும் என்னது? பழக்கற்றும் கல்லாதவர் தான். திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் 2ஐயும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். லத்தீன் மொழி அப்படின்னாவே வீரமாமுனிவர். ஆங்கிலம் அப்படின்னாவே ஜியு போப். ஓகேங்களா, 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அப்படின்ற தொடர் வந்து மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுபஞ்சமூலம் எனது காரியாசன் அப்படின்றவர். அவர் என்ன மதத்தை சேர்ந்தவர்? சமண மதத்தை சேர்ந்தவர். அகநானூற்றில் 6, 16, 26 இது வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்த மருதத்திணை. இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டுனே இருப்பாங்க. ஓகேங்களா, 6, 16, 26 எண்ணில் வரும் பாடல்களின் பின்வரும் திணையை சார்ந்தது அப்படின்றது மருத திணையை சார்ந்தது. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்தூவனார். முந்தை இருந்து நாட்டோர் கொடும்பின் நஞ்சு உண்பார் நனினா காரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் எதில் இடம்பெறுதுன்னா நற்றிணையில் இடம்பெறும். முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பார் நனினா காரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணையில் குறிப்பிடுது. கொன்மு பொருள் கூறுக. கொன்மு அப்படின்னா மேகம். இது புதுசாக இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா, கொன்மு அப்படின்றதுக்கான பொருள் என்னது? மேகம். நாட்டுப்புற பாடலின் வகை மொத்தம் எத்தனை இருக்குது? 7 பாடல்கள் இருக்கும். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் புராணம் பெரிய புராணம். சுந்தரன் எனும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுவோர் அதாவது அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா அனுமான். சுந்தரன் அப்படின்னா அனுமான். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எனது உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள்.
ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர், கபிலர், ஜெயங்கொண்டார், ஔவையார் இவங்களாம் வந்து என்னது சமகால புலவர்கள். ஓகேங்களா. தமிழ் விடுத்தூதில் அமைந்துள்ள கன்னிகள் எண்ணிக்கை தமிழ் விடுத்தூதில் அமைந்துள்ள கன்னிகள் எண்ணிக்கை 268 கன்னிகைகளை கொண்டது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் அப்படின்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி வந்து விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை வந்து சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இந்த கொஷின் இல்லாத கொஷினே பார்க்க முடியாது. இதோட வந்து 5 கொஷின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் குரூப் 2018 கேட்ட குரூப் 2 கொஷின்ஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் இதோட சேர்த்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. கடம் இச்சொல்லின் பொருள் என்னது? உடம்பு. அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகசேஸ்வர பூஜை. ஸோ அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்னன்னு சொல்லி குறிப்பிடுது? மகசேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை இக்கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனை பற்றி இது வரைக்கும் 2 கொஷின்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஜீவானம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை ஆசிரியர் யார்னா பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் அப்படின்ற சிறுகதை ஆசிரியர். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கிய சி.ஒய். தாமோதரனார் வந்து வழங்கியிருப்பார். இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்குது. ஆனந்தரங்கார் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 12 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கும். வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க வேலி அப்படின்ற சிறுகதை எழுதியிருக்காங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய காலம்? சோழர்களுடைய காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வரியில் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவில் வந்து என்ன பண்ணும்? உலகம் உருண்டை என்ற கருத்து இடம்பெற்றிருக்கு. சுபச விமானம் பொருள் கூறுக அப்படின்னா தாய்மொழி பற்று. சுபச விமானம் அப்படின்னா எனது தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளையம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நூலில் தான் இதில் தான் என்ன பண்ணுறார்? தில்லையாடி வள்ளையம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டிருப்பார். யாவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதனை ஏற்றி சென்றனர்? பொன் சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்னது அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் எனது வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் எனது திருவூர் பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லாற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார். ஓகேங்களா. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லாற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர் வந்து குறிப்பாக தனித்தொகுதி வேணும்னு சொல்லிட்டு 1931, 32 இந்த 3 வட்டமேசை மாநாடுகளில் வந்து அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார். அவர் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெண்கள் உரிமையை பெற்று புது உலகம் படைக்க வேண்டும் என்று விரும்பியவர். பெண்கள் உரிமையை பெற்று புது உலகம் படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியாரை பற்றி இந்த குரூப் 4 ஒரு கொஷின் கூட வரல நண்பர்களே. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்னு கூறியவர் யார்? அண்ணா. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.